அறம்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் இடத்தில் அறம்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் இடத்தில் உனதருளை கருணை செய் சரஸ்வதியே கல்விக்குரிய ராணி வெள்ளை துயில்வேணி கல்விக்குரிய ராணி வெள்ளை துயில்வேணி கருணை செய் சரஸ்வதியே கல்விக்குரிய ராணி எல்லை துயில்வேணி கல்விக்குரிய ராணி வெள்ளை துயில்வேணி கருணை செய் கலைஞர்கள் இசை நாடகம் தமிழன மூன்றிலும் இசை நாடகம் தமிழ் என்ற மூன்றிலும் இகம்பரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் அயன் திருநாவிலும் கருணை செய் சரஸ்வதியே கல்விக்குரிய ராணி வெள்ளை துயில்வேணி கல்விக்குரிய ராணி வெள்ளை துயில்வேணி கருணை செய் சரஸ்வதியே பிறன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் நல்வழி நடத்தும் என் தாய்மார்களுக்கும் மதிப்பு மரியாதைக்குரிய நாடகக்கலா ரசிகர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடென கருதப்படும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பள்ளி பயிலும் மாணவ செல்வங்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் என்னுடன் பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் விழாவினை சிறப்பித்து தரும் அத்தனை அன்பு நல்வுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த சிரம் தாழ்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு எனது ஆசானான டி.எம். பாலமுருகன் அப்பா அவர்களின் பொற்பாதம் பணிந்து எனது பணியை துவங்குகின்றேன். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகள் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்புடனே கந்த கோட்டம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு திருப்புடனே கந்த கோட்டம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பள்ளம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பள்ளம் பரடியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு
அன்பு பலம் பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழமுதிர்ச்சோலையில் முதிர்ந்த பழம் பழமுதிர்ச்சோலையில் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் 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 அருமையான பக்கமேலும் அருமையான ஒளிபெருக்கி அருமையான ஊர் அருமையான மக்கள் கூட்டம் அப்படி இருந்துட்டாலும் கந்தனை பணிந்து காரியம் துவங்கிட்ட பொழுதும் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி 1000 கண்ணுடையாள் மஞ்சள் நிறத்தழகி மேல் மனையரிலே குடிக்கொண்ட அங்காள பரமேஸ்வரி மதுரையிலே மீனாட்சியாக காஞ்சியிலே காமாட்சியாக காசியிலே விசாலாட்சியாக நீலியாக சூலியாக உருமாறி உலகில் உள்ள அனைத்து ஜீவன்களையும் கட்டி காக்கும் என் தாயின் தூயவளின் பாதம் பெற்று அவளின் ஆசையை மரலையும் பெறுவோம். கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா அருள் மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா அருள் மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா அருள் மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா குத்து விளக்கை ஏற்றி நின்றோம் ஏற்றி நின்றோம் எங்கள் குல விளக்கை போற்றி நின்றோம் குத்து விளக்கை ஏற்றி நின்றோம் எங்கள் குல விளக்கை போற்றி நின்றோம் முத்து மாறி உனை பணிந்தே பக்தி கொண்டே பலனடைந்தோம் அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா அருள் மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா அன்னவாகனம் அமர்ந்து வந்தாய் அம்மா எங்களுக்கு அருள வந்தாய் வாகனம் அமர்ந்து வந்தாய் அம்மா எங்களுக்கு அருள வந்தாய் அன்னவாகனம் அமர்ந்து வந்தாய் அம்மா எங்களுக்கு அருள வந்தாய் புன்னகை முகம் கொண்டவளே பொன்மலர் பாதம் தந்தவளே அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா அருள் மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா முருகா முகுந்தமால் மருகா ஆறுமுகமும் 12 கையும் வேலும் அலங்கார ஆபரணமும் அணிந்த மார்பும் திருமுகமும் வெந்நீர் புணர்ந்தமையும் ஜெபமெல்லாம் புகழ் படைத்த சுப்பிரமணியா உக்ரவேலா இரு கரத்தால் உம்மை பணிந்தேன் எனது குலதெய்வமான முருகபெருமானுக்கு எனது முதல் வணக்கம் முன்னவனாய் மூத்தவனாய் அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கக்கூடிய கணநாதனுக்கு பின் பிறந்தவா முருகனே மாயன் மருகனே ஒரு கை முகன் தம்பி ஈசன் மகனே நின்னுடைய தண்டைக்கால் நம்பி மறவாது வாழ்ந்து வரும் இக்குறிஞ்சி நில கொற்றவனா நான் நம்பிக்கும் மகளாக பிறப்பெடுக்க வைத்து
நற்தமிழ் மொழியால் அனைவரும் ஒவ்வொருவரின் இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி என்று பெயர் பெற்று பற்பல வல்லுநர்களிலும் கல்வி வென்று கற்றவரிடத்திலும் பெற்றவரிடத்திலும் பேரும் புகழும் நிலைக்க வைத்த கந்த பெருமானுக்கு நான் நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சி நில கொற்றவனான நம்பிக்கை மகளாக பிறப்பெடுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதிக்கும் பிள்ளை பிராயம் கடந்து பிள்ளைத்திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யாரும் எள்ளி நகைக்காத வண்ணம் வள்ளி என்னும் பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர்கள் முதல் எண்ணில் சிறியவர்கள் வரை யாரையும் எவரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்த வடிவேலவனை என்னாலும் மறவாது வாழ்ந்து வருகின்றேன். இப்பேரின்ப வாழ்வு இந்நாளும் என்னாலும் நிலைக்க நீதான் அருள் புரிய வேண்டும் ஐயனே. 5 வயது அறியாபருவத்தில் வாழ்வுதர்வேன் என்று வரம் கொடுத்த வடிவேலவனை என்னாலும் மறவாது வாழ்ந்து வருகின்றேன். முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை. ஹலோ, இங்கு வள்ளியாக சிறப்பாக நடித்து கொண்டிருக்கும் புதுக்கோட்டை சாந்தினி சகோதரி அவர்களுக்கு மலர் மாலை சூட்டி மரியாதை செய்யப்படுகிறது. முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை இப்படி 5 நிலப்பரப்புகள் இருந்திட்ட குறிஞ்சி நிலத்தை ஆட்சி செய்யும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜன், எனது தாயின் பெயர் நங்கை மோகினி, எனது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பிறவா சகோதரர்கள் 7 பேர். அப்படி 7 பேர் இருந்திட்ட பொழுதும் பெண் பிள்ளை இல்லை என்று அப்பாவிற்கு ரொம்ப வருத்தம். அப்படி உலகம் முழுவதும் ஆண் பிள்ளை இல்லை என்று தானே பண்றாங்க, தவம் புரிகிறார்கள். அப்படி தவம் புரியும் பொழுது எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு அழகான பெண் பிள்ளை வேண்டும் அப்படின்னு சொல்லி வரம் இருந்தார் இல்லையா. யாருக்கிட்ட அப்படின்னா என் குலக்கடவுளான குமரபெருமானு கிட்ட வரம் கேட்டார். எப்படி அப்படின்னா, ஒரு அழகான பெண் பிள்ளை பிறந்தால் திணைக்காவலுக்கு பருவ காலத்தில் அனுப்புவது அப்பாவோட வேண்டுதல். அப்பேற்பட்ட வேண்டுதலுக்கு இணங்க கந்தனை பணிந்தோர் கைவிடப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால எங்க அப்பா கந்தன கிட்ட கேட்டது மாதிரியே ஒரு அழகான பெண் பிள்ளை கொடுத்தாங்க இல்லையா. எங்க இருந்து வள்ளிக்கிழங்கு தோன்றும் பள்ளத்தில் இருந்து எடுத்துட்டு வள்ளி என்ற பெயர் நாமம் சுட்டி சீரோடும் சிறப்போடு வளர்த்துட்டு வராங்க என் தாயாரும் தந்தையாரும். அப்படிலாம் சீரோடும் சிறப்போடு வளர்த்துட்டு வந்தாலும் 5 வயது அறியாபருவத்தில் இருந்து யாரை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன், இந்த கந்தனை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா. கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா என்றே சொல்லியே எனது காலம் போய் கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட கந்தனின் மேல் 5 வயது அறியாபருவத்தில் இருந்து எப்பேற்பட்ட காதல் அப்படின்னா இப்படி முட்டு விட்ட முள்ளுக்கொடி மச்சந்தொட்ட மஞ்ச கிளி வைக்கப்பட்டு சொக்கி நிக்குது. முட்டு விட்ட முள்ளக்கோடி மச்சந்தொட்ட மஞ்ச கிளி வைக்கப்பட்டு சொக்கி நிக்குது. அந்த அள்ளித்தண்டு என்ன கண்டு தண்ணிக்குள்ள விக்கி நிக்குது. வள்ளி போனை நான் இருக்க வெக்கம் என்ன உனக்கு, அந்த நாளை நெஞ்சில் வச்ச எண்ணி சொல்லு கணக்கு. முட்டு விட்ட முள்ளக்கோடி முட்டு விட்ட முள்ளக்கோடி மச்சந்தொட்ட மஞ்ச கிளி வைக்கப்பட்டு சொக்கி நிக்குது. அந்த அள்ளித்தண்டு என்ன கண்டு தண்ணிக்குள்ள விக்கி நிக்குது. கேலி போதுமடி மாங்க தின்னு மாதமடி, ஓ கேலி போதுமடி மறைஞ்சிருந்து மாங்க தின்னு மாதமடி. அடி பெண்ணி வயிறு வரு முன்னி நீயும் சுமந்து தள்ளாட வேண்டுமடி. நெஞ்சுக்குள்ள ஏனோ ஆசை யார பார்த்து நானும் பேச, அலைப்பாயுது வாலிப மனசு ஆசை வயசு. முட்டு விட்ட முள்ளக்கோடி மச்சந்தொட்ட மஞ்ச கிளி வைக்கப்பட்டு சொக்கி நிக்குது. அந்த அள்ளித்தண்டு என்ன கண்டு தண்ணிக்குள்ள விக்கி நிக்குது. என் வீட்டு தோழியடி ஓ வீட்டில் ஆடுமடி, என் வீட்டு தோழியடி பறந்து வந்து ஓ வீட்டில்
தொட்ட மல்ல கோடி மொத்தம் தொட்ட மந்த கிளி வெக்கப்பட்டு சொக்கி நிக்குது அந்த அள்ளி தண்டு என்ன கண்டு தண்ணிக்குள்ள வெக்கி நிக்குது 5 வயது அறியாத பருவத்திலிருந்து யார நினைச்சு காதல் பண்ணிட்டு இருக்கே கந்தனை நினைச்சுன்னு சொன்னேன் இல்லையா ஆமா அதனால என் முருகப்பெருமான் மேல எப்பேற்பட்ட காதல் அப்படின்னா எப்பேற்பட்ட காதல்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா ரொம்ப இருக்கும் அப்படியே அதனால எப்பேற்பட்ட ஆர்வம் அப்படின்னா பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகத்துள்ளையோ பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகத்துள்ளையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே இந்த நெஞ்சமோ பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகத்துள்ளையோ வந்து கந்தன் மேல அப்பேற்பட்ட 5 வயது அறியா பருவ காதல் இருந்துட்டால் நம்ம அப்பாவோட வேண்டுதல் என்ன என்ன உங்களை காவலுக்கு அனுப்பணும் காவலுக்கு அனுப்பணும் எல்லாரும் எப்ப அனுப்புறதுன்னு காத்துட்டு இருக்கீங்க இல்லையா அப்பாவோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறது பெண்களோட அதாவது வந்து பெத்த பிள்ளையோட கடமை இல்லையா ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் பெத்தவங்களோட வேண்டுதலையும் சொல்லையும் வந்து கேட்டு நடந்துக்கணும் அவங்க வேண்டுதல் என்னவோ அதை வந்து மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ஏத்துக்கணும் யார் பேச்ச கேட்டாலும் கேட்கலனாலும் அப்பா பேச்ச தட்டாம கேட்கிற செல்ல பிள்ளை நானு எங்க அப்பாவோட வேண்டுதலுக்கு இணங்க நான் இன்னைக்கு எங்க போறேன் அப்படின்னு எங்க போறீங்க காவலுக்கு போறேன் காவல் ஆமா அதாவது நான் மட்டும் இல்ல எனக்கு அப்படியே காடுனா பயங்க ஆமா காட்டுக்குள்ள சிங்கம் புலி கரடி எல்லாம் இருக்கும்ல அதனால எனக்கு துணைக்கு யார் வர்றாங்க அப்படின்னா அழகான தோழி வர்றா அழகான தோழி அவளுக்கு ஒரு அழகான தோழியை கூட்டிட்டு வந்திருக்கோம் ஆமா வருவாளா என்னன்னு தெரியல இருந்துட்டாலும் பரவாயில்ல நாங்க 3 பேரும் தான் வந்து நாங்க 3 பேரும் தான் வந்து காவலுக்கு போறதா
இருக்கோம். நீங்களும் வர்றதுன்னா வாங்க. வருவோம். வருவீல? எப்பன்னு இருக்கிய பார்த்தாலே தெரியுது. இருந்துட்டாலும் எப்படி காவலுக்கு போகணும் அப்படின்றதுக்கு முன்னாடி கந்தனை நினைச்சு நினைச்சு நான் எப்படியெல்லாம் அப்படியே உருகிட்டேன் அப்படின்னா உப்பா உருகிட்டேங்க. அதனால ராசாவே ஒன்னு நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. ராசாவே ஒன்னு நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து உருக்குதுங்க. வந்து சொல்லாத வரவ இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீர் நிலத்தா. ராசாவே உன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. பழச மறக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்குது. உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சன கும்மி அடிக்குது. பழச மறக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்குது. உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சன கும்மி அடிக்குது. அடடா எனக்காக அருமை குறைந்தீங்க தருமை மகராசா தலையே கவந்தீங்க. கலங்கோ வந்தால் என்ன பாரு அதுக்கும் நல்லான்னு தான் பேரு. அட மந்தையில நின்னாலும் நீ வீர பாண்டி தேரு. ராசாவே ஒன்னு நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. காதில நரைச்ச மூடி கன்னத்தில குத்துது குத்துது. சொல்லையில படகு போல என் மனசு சுத்துது சுத்துது. காதில நரைச்ச மூடி கன்னத்தில குத்துது குத்துது. சொல்லையில படகு போல என் மனசு சுத்துது சுத்துது. பருவம் தெரியாம மழையும் பெழிஞ்சாச்சு. மேவரும் தெரியாம மனசும் நனைஞ்சாச்சு. உனக்கே வச்சிருக்கே மூச்சு எதுக்கு இந்த கதியாச்சு. அட கண்ணும் காதும் மூக்கும் வச்சு ஊருக்குள்ள பேச்சு. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து உருக்குதுங்க. வந்து சொல்லாத உறவு இவன் நெஞ்சோட மறைச்சான் அது தப்பான கருத்தா. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. இந்த ரோசா பூ இருக்குதுங்க. அப்படிலாம் இருக்குல்ல? அப்படிலாம் இருக்கிறதுக்கு முன்னாடி நந்தவனத்துக்கு போறதுக்கு முன்னாடி கைத்தட்டிய அன்பு மக்கள் எனது அக்கா அவர்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து தட்டினா ஆமா. தெரியும். ஏன் இப்படி போயிட்டு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஓரத்துல போய் முள்ளுக்குள்ள இப்படி எங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? ஆமா, இருட்டா இருக்கு. அங்கிட்டலாம் வந்து பூச்சி பட்டை ஏதாவது வரும். அதனால முன்னாடி வந்து உட்காந்து ரசிக்கலாம்ல. இப்படி உட்காந்து ரசிக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே. ஆனா எனக்கு தான் யார் மூஞ்சி எப்படி இருக்குன்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆமா, இருக்கட்டும், பரவாயில்ல. எனது அன்பு அக்காமர்கள் அவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். இருக்கட்டும். சக்கரை
சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி எப்பொழுது அசத்தும் உன்னுடைய நினைப்பு என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தவிப்பு கொஞ்சமா நெஞ்சமா கொஞ்சத்தா பஞ்சமா அம்மம்மா என்ன சொல்ல சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி மயிலோடு உறவாட முடியாமல் மனமாட ரயிலோடு வலி மேல படுத்தேனடி ரயிலோடி வரும் முன்னே மயிலோடி வரும் என்றே நினைத்தேன் அது போல நடித்தேனடி நடித்தாலும் துடித்தாலும் பிடிவாதம் பிடித்தாலும் மலைத்தாயே இளமானை வசமாகத்தான் பலகாலம் வலை போட்டு மனை வீட்டில் துளை போட்டு நுழைந்தாயே திருடன் போல் மெதுவாகத்தான் காதல் வரும் முன்னே காவல் எதுக்கு எது இனிமேலும் உடல் வழக்கு காலை ஒரு சேவல் வந்து கூவும் வரைக்கும் கட்டிக்கோ ஒட்டிக்கோ கிட்டவா கட்டலகா சக்கரை கட்டி சந்தன பெட்டி ஒரு சித்திர குட்டி வந்தது சுத்தி இடுப்போடு அழகான மடிப்போடு அசைந்தாடு மணி தேரே உனக்காக வடம் போடவா இடையோடு இடை சேர இதமான கொதி தீர பசும் பொன்னை உனை கொஞ்சம் புடம் போடவா விரலாலே தொடலாமா நக காயம் படலாமா இலசான திருமேனி அதை தாங்குமா அழுக்காமல் குளுக்காமல் அனைத்தாலும் வலிக்காமல் இருந்தாலே தருவேனே இதழ் ஓரமா காயம் பட கூடும் வேகம் பிறக்க கூச்சலிட கூடும் நானும் தவிக்க பூவை ஒரு பூவும் என மெல்ல பறிப்பேன் கட்டிக்கோ ஒட்டிக்கோ கிட்டவா கட்டலகோ சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி எப்பொழுது அசத்தும் உன்னுடைய நினைப்பு என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தவிப்பு கொஞ்சமா நெஞ்சமா கொஞ்சத்தா பஞ்சமா அம்மம்மா என்ன சொல்லு சக்கரை சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி அதனால தோழி அழைக்கணும்ல கைத்தட்டிய எனது அக்கா அவர்களுக்கு நன்றி கடந்த வணக்கம் இருந்துட்டாலும் என் அக்காமார்கள் தான் கைத்தட்டிக்கிட்டே இருக்காங்க மீதி ஆளெல்லாம் என்ன அன்னைமார்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க காணமே ஒரு அன்னைங்களை கூட ஆமாம் என் அன்னைங்களாம் எல்லாம் அங்கேயே உள்ளேயே வந்து பார்த்துட்டு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்மளுக்கெல்லாம் வந்து ஏங்க ஒரு மணி நேரம் நம்மளையெல்லாம் ஓய்வெடுக்க சொல்லி கொடுத்துருந்தாங்கல்ல அப்பவே உள்ள வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க போய் தூங்கலாம் அப்படின்ட்டு ஆமா ஆமா இருக்கட்டும் அப்படிலாம் இருந்துட்டாலும் நீங்க எங்க போகணும் காவலுக்கு போகணும்ல தோழி அழைக்கணும்ல எப்படி தெரியுமா தூது விட்டுருக்கேன் நானு விட்டுட்டீங்களா மாமா உனக்கு ஒரு தூது விட்டி அந்தி மாலை காத்து வழியா வந்துச்சா சொல்லு மாமா உனக்கு ஒரு தூது விட்டி அந்தி மாலை காத்து வழியா வந்துச்சா சொல்லு மானே உனக்கு ஒரு தூது விட்டி
புலிக்கோழியா